என்னங்க? எந்திரிச்சு வாங்களேன். வர்றேன். என்ன விஷயம்? நீங்க வாங்களேன். எங்க வீட்ல இருந்து உங்களை அழைப்புக்கு கூப்பிடுறதுக்கு வந்திருக்காங்க. ஒடியாங்க சீக்கிரம். உங்க வீட்ல இருந்தா? ம். யாரு, என்னையவா? நீங்க தானே மாப்பிள்ள. ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படின்னா உங்களை தான் கூப்பிட வந்திருக்காங்க. வாங்க. யாருடா வந்திருக்காங்க? அத நீங்க அங்க வந்து பாருங்க. வாங்க, எந்திரிச்சு வாங்க. சரி வரேன். வாங்க வாங்க வாங்க. நான் முன்னாடி போறேன், சீக்கிரமா ஓடியாந்துருங்க. இந்த வந்துட்டேன். யார் வந்திருப்பாங்க? இந்த தங்கப்பிள்ளை யார போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க? சரி, போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இந்த வர்றேன்டி. எங்க யாரையுமே காணோம்? மலர், டேய் மலரே. என்ன மருமகனே, சௌக்கியமா? சார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன மருமகனே, என்னைய தெரியலையா? நான் தான் உங்க பொண்டாட்டியோட அப்பா, உங்க மாமனாரு. ஆள் ரொம்ப மெலிஞ்சிருக்கீங்களே. என் மக உங்களை கவனிக்கிறாளா என்ன? என்ன மருமகனே அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? மாமனாரை பார்த்ததும் பேச்சே வரல, கையும் காலும் உதறுது. உதறணும்ல, பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்ல. என்னைய பார்த்தா கையும் காலும் உதறத்தானே செய்யணும். அப்பனா தானே மாமனாருக்கு ஒரு மரியாதை. ஆமா, என் மகன் என்ன செய்யறா? அத நீங்க தான் சொல்லணும். என்ன மருமகனே, கட்டி கொடுத்தது உங்களுக்கு, இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்களே. அது அப்படித்தான், அவங்க என்ன ஒண்ணும் சரியா கவனிக்கிற மாதிரியே தெரியல. கவனிக்கலையா? வருத்தப்படாதீங்க, அதுக்காக தான் மாமனார் வந்திருக்கேன். என் மருமகனுக்கு நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு அழப்ப கொண்டாடிட்டு போகலான்னு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி என் கூட வந்திருக்கா. அதான் உங்க அத்தை, உங்க மாமியாரு. அப்படியா? எங்க அவங்கள காணோம்? அது ஒரு கிறுக்கு கழுத, மருமகனை பாக்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த அங்கேயே நின்றுட்டு இருக்கா. அப்படியா? வர சொல்லுங்க என் மாமியார, நான் கொஞ்சம் பார்க்கணும். மருமகனே, அது ஏன் பொண்டாட்டி? சும்மா பாத்துக்கிறேன் மாமா. ரைட்டு, வர சொல்லவா? வர சொல்லுங்க. மருமகனுக்கு சிரமம் வைக்க கூடாது, மருமகனை அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலைய வைக்க கூடாதுன்னு உங்களுக்காண்டின்னு வாய்க்கு ருசியா வகை தொகையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. எடுத்துட்டு வந்த கழுத வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கா, பாத்துக்கோங்க. மருமகனை பார்த்து எதுக்கு வெக்கம்? என்ன செய்ய, பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அந்த பொண்ணோட அம்மாக்களுக்கு காலங்காலமா இந்த வெக்கங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. மருமகனுக்கு எந்த சிரமமும் வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம். பெரிய டிஃபன் கேரியர்ல உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடுங்க. அப்படியா மாமா? அத்தைய வர சொல்லுங்க மாமா. இந்த நான் போயிட்டு என் பொண்டாட்டியை வர சொல்றேன். அப்புறம் மருமகனே, உங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மகளுக்கும் ஒரு சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 பேரும் அழப்ப நல்லபடியா இங்கேயே கொண்டாடிக்கிடுங்க, சரியா? சரிங்க மாமா, நீங்க சொன்னா சரிதான். இந்த நான் போயிட்டு என் பொண்டாட்டி வர சொல்றேன். வர சொல்லுங்க. அட கேடி, என்ன வேலை பார்த்திருக்குன்னு பாரு. மருமகனே, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். கல்யாணம் முடிச்சு பொண்ணும் பிள்ளையையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு நினைச்சோம். ஆனா எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு ஏதோ பெரிய உத்தியோகம்னு கேள்விப்பட்டோம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைய கூட முடியாத அளவுக்கு வேலையாமே. அதனாலதான் கையோட சமைச்சு எடுத்துட்டு வந்து இங்கேயே மறு வீட்டு அழைப்ப முடிச்சிட்டு போகலான்னு வந்தோம், நானும் எங்க வீட்டுக்காரரும். அப்படிங்களா தே? ஆமாங்க மருமகனே, எதுக்கு பிடிச்சிருப்பு? ஒண்ணும் இல்லையே. என் வீட்டுக்காரரு, அதான் உங்க மாமனாரு சொன்னாருங்களா? என்னன்னு? உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும், அதான் எங்க மகளுக்கும் புது துணி எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க போய் மாத்திட்டு வந்துட்டீங்கன்னா அழப்ப இங்கேயே சீரும் சிறப்புமா முடிச்சிடலாம். அத்தை உங்களுக்காக விதவிதமா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், முகம் சுளிக்காம சாப்பிடுங்க. அப்படியா? என்ன சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மருமக பிள்ளை, நீங்க சுத்த சைவமாமே, அதான் எல்லாமே சைவ சாப்பாடு தான். ஒரு குறையும் இருக்காது, நல்ல திருப்தியா சாப்பிடலாம். அப்படியா? ஆமாங்க மருமகனே. மருமக பிள்ளை, என்ன மேலைங்களையும் பாக்குறீங்க அத்தைய? இல்ல, இந்த டிஃபன் கேரியர் எங்க வீட்டு கேரியர் மாதிரி தெரியுதே. அது என்ன, எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். என்ன உங்க வீடு எங்க வீடு எல்லாம் நம்ம வீடு தான். அப்போ உள்ள இருக்கிற சாப்பாடும் எங்க வீட்டு சாப்பாடு தான் போல. மருமக பிள்ளைக்கு என் கையால நானே ஆக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க இருந்து? இந்த வீட்டு அடுப்படியில இருந்து. ஓஹோ. என் மக என்கிட்ட ஒண்ணு சொன்னா மருமகனே, எம்மா என் வீட்டுக்காரரு யாரும் எதுவும் ஒண்ணு சொன்னா ஊன்னு அப்படியே கேட்டுக்கிட மாட்டாரு, பதிலுக்கு கல்வியா கேட்டு கொண்டுருவாருன்னா. அது சரியாதான் மருமக பிள்ளை இருக்கு. அப்புறம் பாக்குற வேலைக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ல தே.
அது சரிதான் மருமகனே, சாப்பிட்டு தெம்பா கேள்வி கேளுங்க. என்னென்ன சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க தே? அதுவா, நல்ல உதிரி உதிரியா வடிச்ச சாதம், ம். நல்ல அரைப்படி துவரம் பருப்பை போட்டு மையா வேக வச்சு அதுல நல்ல நெய் ஊத்தி கடைஞ்சு தாளிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆ, அப்புறம்? அப்புறம் என்ன, கத்திரிக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் எல்லா நாட்டுக்காயும் போட்டு நல்ல கம கமன்னு மணக்க மணக்க சாம்பார், மோர் குழம்பு, ரசம், வத்த குழம்பு எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அது போக கூட்டு, அவியல், பொரியல், அப்பளம், ஊறுகாய் எல்லாம் இருக்கு. மருமக பிள்ளை புது துணியை போட்டு ரெடியா வந்தீங்கன்னா சாப்பிடலாம். அவ்வளவுதானே, ரெடி ஆயிடுவோம். ஆனா புது துணியை கொடுக்கலையே. உங்க மாமனார் கொடுக்கலீங்களா? கொடுக்கலையே, கொடுக்காம ஓடிட்டாரு. அந்த கூறுகட்ட மனுஷன் அப்படித்தாங்க, எதை பேச வந்தோமோ அதை பேச மாட்டாரு. மருமக பிள்ளை அழகுல மயங்கி அப்படியே நின்று மறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆஹா, சரி மாமனார் வர சொல்லி புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க தே. மாமனாரை நான் போய் தான் வர சொல்லணும். ஆஹா, அப்படி. ஆமாங்க மருமகனே, ஆம்பளைக்கு ஆம்பளை அதெல்லாம் கொடுத்து வாங்கிக்கோங்க. நான் இந்த வாரேன். இந்த டிஃபன் கேரியர் இங்கேயே இருக்கட்டுமுங்க. சரிங்க மாமியாரே, போயிட்டு வாங்க. ஆமா, என் பொண்டாட்டி எங்க? அது ஒரு கூறு கட்டக்கு கழுத, எங்கேயாவது நின்று பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் போய் முதல்ல எங்க வீட்டுக்காரரை வர சொல்றேங்க. சரி, வர சொல்லுங்க. மருமகனே, என்னங்க தே? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. மருமக பிள்ளை நல்ல கருப்பா இருந்தாலும் கலைய லட்சணமா அழகா சிரிச்ச முகத்தோட அம்சமா இருக்கீங்க. நான் போயிட்டு என் வீட்டுக்காரரை வர சொல்றேன். அடி கேடி பொண்டாட்டி, என்ன வரத்து வருது இந்த புள்ள. மருமக பிள்ளைக்கு மாமனார் வந்ததும் புது துணியை கொடுக்கணுமாக்கும். அம்மா, அம்மா, என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க உங்க மருமக பிள்ளைக்கு? என் மருமக பிள்ளைக்கு வேட்டி சட்டைனா ரொம்ப கம்பீரமா இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அதான் வேட்டி சட்டை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆஹா, அப்போ கையோட கட்டி விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ மருமகனே, நமக்கு அதெல்லாம் ஆகாதுங்க. அப்புறம் மருமகன் கோச்சுக்கிட்டு உங்க பிள்ளைய உங்க கூட அனுப்பி வச்சிருவேன் பாத்துக்கோங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. இந்தாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்டாட்டி எங்க? கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்களே. நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. உங்க பொண்டாட்டி உங்க கண்ணு முன்னாடி இருப்பா. நான் போயிட்டு உங்க மாமியாரை வர சொல்லட்டுமா? சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஆஹா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு என் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும். ஆனா அந்த கிறுக்கு பையன் மாவளும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. என் புருஷன் என் கையால தான் சாப்பிடுவாருன்னு. இந்த நீங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, அவளை வந்துருவா. இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, பதறாமலே வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. இந்த வந்துடுறேன் மாமனாரே. வாங்க வாங்க வாங்க, மாமா வெயிட் பண்றேன், வாங்க. என்ன மாமனாரே, ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். சாப்பாடு ரெடியா? மருமக பிள்ளை நல்லா கம்பீரமா இருக்கிறீங்களே மாமனாரை விட. அதான் என் மக மயங்கி போய் கிடக்கா போல. அப்படியா? இது என்ன புது கதையா இருக்கு? ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு உளறிட்டமோ. மாமனாரே, உங்களதான். என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் சாப்பாடை கொண்டு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இந்த கூறுகட்ட கழுத உங்க பொண்டாட்டியை தான் சொல்றேன். எங்க மயங்கி விழுந்து கிடக்கால தெரியல. பசியில தான். ஓ, அப்படி. சரி சரி. சரி உட்காருங்க மருமகனே, சாப்பிடலாம். மாமா, என் பொண்டாட்டியை வர சொல்லுங்க. பொண்டாட்டியே தான் வேணுமா? ஏன் நாங்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சா சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு என் பொண்டாட்டி தான் சாப்பாடு எடுத்து வைக்கணும். அப்ப நான் போயிட்டு உங்க பொண்டாட்டியை வர சொல்றேன். சரிங்க மாமா, பார்த்து என் பொண்டாட்டி வர சொல்றதுக்கு பதிலா உங்க பொண்டாட்டியை வர சொல்லிடாதீங்க. மருமக பிள்ளைக்கு ஒரே குறும்பு தான். இந்த வர சொல்றேன் உங்க பொண்டாட்டிய. வர சொல்லுங்க. சேட்டை பிடிச்ச புள்ள ஓயாம போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வருது. ஏன் ரொம்ப நேரமா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்னா என்ன உங்க அப்பாவை வந்து ஊட்டி விடுவாரு? உங்க மாமனார் வந்து ஊட்டி விடணுமோ? நான் வேணா போயிட்டு உங்க மாமனாரை வர சொல்லட்டுமா? நான் என் மாமனார் கிட்ட சொல்லி தானே விட்டேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு ஊட்டி விடணும்னு. இது என்ன புதுசா இருக்கு? அங்க எல்லாம் புதுசா இருக்கும்போது இங்கேயும் எல்லாம் புதுசா தானே இருக்கணும். பாத்தீங்களா, நம்ம 2 பேருக்கும் மேட்சா ஒரே கலர்ல Dress. பார்த்தேன். மாப்பிள்ள உம்மனு தான் இருக்காரு. ஒரே மாப்பிள்ள முறுக்குத்தான் போல. முறுக்கும் இல்ல, அதிரசமும் இல்ல. இப்ப நீ ஊட்டி விடுறியா இல்ல என் மாமியாரை கூப்பிட வாடி? மாமியாரா? வேண்டாம், அந்த சேலையை கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ தாங்களே தங்கள் திருக்கையால் ஊட்டி விடுமாறு அன்புடன் கட்டளையிடப்படுகிறது. தங்கள் கட்டளையே என் சாசனம் பிரபு. அப்போ ஊட்டி விடுறது? ஊட்டி விடணும் போலதான் இருக்கு. ஆனாலும் நீங்களே எடுத்து சாப்பிடலாமே. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் மாமியாரை கூப்பிட வேண்டியதான். மாமியாரே, இருங்க, நானே ஊட்டி விடுறேன். அப்படி வாங்க. சாப்பாட்டை பார்த்து சாப்பிடுங்க.
என்னடி கை விரல கடிச்சு வச்சுட்டீங்க. விரலா அது? நான் வெண்டைக்காய் பொரியல்னு நினைச்சேன். நினைப்பீங்க நினைப்பீங்க. சாப்பிடுங்க. சாப்பாடை விட விரல் டேஸ்டா இருக்குடி. ஆ, ம். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் தமிழ்ல தானே சொன்னேன். தமிழ் தெரியாதா என்ன தமிழ் டீச்சருக்கு? ஆ, தெரியும். ஆனா புரியல. புரியலையா? புரிய வைக்கட்டா? ம், நீங்க நீங்க சாப்பிடுங்களேன். நான் எடுத்து கொடுக்கட்டா? உங்களை தான் எடுத்து கொடுக்கவா? ம். நீங்க சாப்பிடலையா? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் ஊட்டி விடட்டா? ஐயோ வேண்டாம். ஏன்? நான் ஊட்டி விட்டா என்ன? ஒண்ணுமில்ல. வேண்டாம், நீங்க நீங்க சாப்பிடுங்க. போதும். போதுமா? சரியாவே சாப்பிடல, வெறும் பருப்பு மட்டும்தான் ஊற்றி சாப்பிட்ருக்கீங்க. இன்னும் எவ்வளோ இருக்கு? போதும். ஆமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏது காசு? எப்போ வாங்குனீங்க? எது? ட்ரெஸ்ஸா? ம். மைனியும் நானும் போய் வாங்கிட்டு வந்தோம். நீங்க எனக்கு காசு அக்கௌண்ட்ல போட்டு விட்டீங்கல்ல, அதில் தான் எடுத்து வாங்கினேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான் சொன்னேன்ல, சஸ்பென்ஸ்னு. உங்க மாமனாரும் மாமியாரும் வந்து உங்களுக்கு அழைப்பு வைப்பாங்கன்னு சொன்னேன்ல, வச்சுட்டாங்களா? ம், வச்சுட்டாங்க. உங்க மாமனாரும் மாமியாரும் நல்லா கவனிச்சாங்களா? ம், கவனிச்சாங்க. என்ன கவனிச்சாங்க அப்படின்னு இழுக்கிறீங்க? ஏதாவது குறை இருக்கா? அப்படி இல்ல, அவங்க என்ன நல்லா தான் கவனிச்சாங்க. நான் தான் அவங்கள சரியா கவனிக்கல. அதனால ஒண்ணுமில்ல. இல்ல, இப்ப கூப்பிடுங்க, அவங்கள கவனிச்சிருவோம். என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம இருங்க. நீங்க கூப்பிடுங்களேன். யார கூப்பிடணும்? மாமியாரு வேண்டாம் வேண்டாம், அவங்க ரொம்ப பாவம். நீங்க என் மாமனாரை கூப்பிடுங்க, வர சொல்லுங்க அவரை. கண்டிப்பா மாமனார் வந்தே ஆகணுமா? கண்டிப்பா கண்டிப்பா வந்தே ஆகணும். சரி, அப்ப நான் நீங்க மிச்சத்தை சாப்பிடுறீங்களா? நான் போய் கூட்டிட்டு வரேன். ம், போய் கூட்டிட்டு வாங்க. சரி, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ம், சரி. என்ன மருமகனே, மாமனார் பார்க்கணும்னு சொன்னீங்களாமா? வந்துட்டேன். என்ன விஷயம்? இங்க வாங்க மாமா, உங்ககிட்ட உங்க மகளை பத்தி ஒண்ணு சொல்லணும். சாப்பாடு நல்லா இருந்ததா மருமகனே? அதெல்லாம் செம்ம சூப்பர் மாமா, அசத்திட்டாங்க என் மாமியாரு. அது சரி, என் மகளை பத்தி என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன கிறுக்கு கலதை, என்ன கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிருக்கா? அது ஒண்ணு ரெண்டா இருந்தா சொல்லலாம். அச்சச்சோ, சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காளா? ஆமா மாமா. நல்லா பிடிச்சி 4 தட்டு தட்டி வைங்க மருமகனே. அதுக்குதான் மாமனாரே வெயிட்டிங். ஐயையோ, எம்மா! மருமகனே, மருமகனே, இறக்கி விடுங்க. இறக்கி விடுவாங்க இறக்கி விடுவாங்க. எங்க எங்க இறக்கி விடுங்கங்க. வாங்க மாமனாரே, ஆம்பளைக்குள்ள ஆம்பளை என்ன, வாங்க. ஐயா மருமகனே, மருமகனே, இதெல்லாம் சரியில்லை. எது சரியில்லை? இறக்கி விட்டுருங்க. ஏண்டி, ஒரு சட்டையும் வேட்டையும் போட்டுட்டு வந்தா நீ என் மாமனார் அடி. அது மாமனார் மாதிரி வச்சுக்கிடணும். ஒரு கண்டாங்கி சேலையை கட்டிட்டு வந்தா நீ என் மாமியார் அடி. ஆமா, சரி, இந்த வேட்டி சட்டை யாரோடது? உங்களோடதுதான். இல்லையே, சின்னதா இருக்கு. முதுகு பக்கம் இழுத்து பிடிச்சு ஊக்கு குத்தி வச்சிருக்கேன். ஊக்கா? அதான் கொடகொடான்னு இருந்தது. இப்ப சரியா இருக்கா? எங்க பாப்போம். கையெடுங்களேன் சொல்றேன். ஆமா, எத்தனை ஊக்கு? 4. 4. ம், சரி, யார கேட்டு ஏன் ட்ரெஸ் போட்டீங்க? அது சும்மாத்துக்காண்டின்னு. அது இந்த வாஷிங் மிஷின்ல துவைச்சு போட்டு காய போட்டிருக்கும் போது எனக்கு இந்த யோசனை வந்தது, எடுத்து மாட்டிக்கிட்டேன். அதான் கேக்குறேன், யார கேட்டு போட்டீங்க? சும்மா. சரி, சும்மாவாவே இருக்கட்டும். என்னோட ட்ரெஸ் தானே, இப்போ எனக்கு வேணும், கழட்டி கொடுங்க. அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு என்ன தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இறக்கி விடுங்க, ஒரு நிமிஷத்துல கலட்டி கொடுத்துறேன். கழட்டு. எந்த கலட்ட? போங்க, வெளியே போங்க. 2 நிமிஷத்துல கலட்டி தாரேன். அயன் பண்ணி கூட தந்துருவேன். அதெல்லாம் செல்லாது, இப்பவே வேணும். இப்பவே தான் தாரேங்கிறேன், நீங்க ஒரு நிமிஷம் வெளியே இருங்களேன், கலட்டி தாரேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இது என்னோட ரூம். சரி, அப்படின்னு நான் போறேன். உங்களோட ரூமும் இதுதான், இங்கேயே கலட்டுங்க. இங்கேயே வா. இப்பதான் நான் சொன்னதோட அர்த்தம் தமிழ் டீச்சருக்கு புரியுது. இதுவே இவ்வளவு லேட்டா புரியுதுன்னா அப்புறம் மத்த விஷயமெல்லாம் எவ்வளவு லேட்டா புரியும். என்னது மத்த விஷயம்? அதுவா, அது புரியும் போது தெரியும். இப்போ ட்ரெஸ்ஸை கழட்டுங்க. நான் தெரியாம போட்டுட்டேன். என்ன, இந்த மேல இப்படி எல்லாம் போட மாட்டேன் உங்ககிட்ட கேட்காம. அப்போ கேட்டுட்டு போடுற ஐடியா இருக்கு. கேட்கிறேன், நீங்க கொடுத்தா போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். அப்போ இப்பவும் அப்படி செஞ்சிருக்கணும்ல. ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ், சர்ப்ரைஸ்
கொடுக்கணுங்கிற ஆர்வ கோளாறுல அப்படி செஞ்சுட்டேன். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு. நானே உங்களுக்கு எவ்வளவு ஆசையா மாப்பிள்ளை அழைப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? அதைத்தான் நானும் கேட்க வந்தேன். எதுக்கு இவ்வளவு வேலை? உங்களுக்கு இந்த மாதிரி எந்த முறையும் நடக்கலன்னு எந்த வருத்தமும் இருக்க கூடாதுல, அதுக்காக தான். நான் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல, எனக்கு வருத்தமா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னனா? நீங்க சொல்லலைனாலும் நான் செய்வேன். ஏன் ஏன் அப்படி? நீங்க சொன்னீங்கல்ல உங்க தங்க பிள்ளைக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல, ஆனா நான் என் தங்க பிள்ளைக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் எல்லாமாவும் இருப்பேன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். ஆனா நீங்க அவங்கள விட்டுட்டு என்னைய கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல உங்க தம்பிக்காக. அப்போ உங்களுக்கு மாமனாரு மாமியாரு யாருமே இல்லையே, அதான் உங்களுக்கு எல்லாமாவும் நான் இருக்கலாம்னு யோசிச்சேன். எதுக்காக அப்படி யோசிச்சீங்க? ஏன்னா எனக்கு உங்களை உங்களுக்கு என்ன? நம்ம கல்யாணம் அக்ரிமெண்ட் கல்யாணமா இருந்தாலும் என்னை எந்த குறையும் இல்லாம இது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, எல்லாம் செஞ்சு கொடுத்து. அதனால அதே மாதிரி உங்களுக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிடணும்னு நான் நினைச்சேன். எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல, இது சும்மா தான்னாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீர் எதுவுமே கிடைக்காம இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதான் இப்படி உங்களுக்கு நான் தான் மாமனாரு நான் தான் மாமியாரு. எனக்காக வாடாப்புல. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு குறை தான். என்ன குறை? ஒரு மச்சினிச்சி இருந்திருந்தா நல்லா இருக்கும். போதும், ரொம்ப பண்ணாதீங்க. என்ன சரி பண்ணலன்னா போதும், ஒரு பொண்டாட்டியே போதும். சரி அவ்வளவுதானா? மாப்பிள்ளை இழப்பு முடிஞ்சதா? இல்ல, இன்னும் ஒண்ணு இருக்கு. என்னடா? மாப்பிள்ளை அழைப்புக்கு உங்களுக்கு இன்னும் ஒண்ணு நான் வாங்கி வச்சிருக்கேன். என்னது அது? கையை நீட்டுங்க. சரி. டேய் இது என்ன மோதிரம்? உங்க மாமனார் வீட்டு அழைப்பு சீரு மருமகனே. பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மருமக பிள்ளைக்கு அழைப்பு ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிஞ்சதா? நல்லபடியா நடந்து முடிஞ்சது மாமனாரே. ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க மருமகனே, சரி பண்ணிடுவோம். சரிங்க மாமனாரே. மாமனார் நான் இருக்கேன். என்ன உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லணும், கூச்சப்படக்கூடாது. நான் பாத்துக்கிடுவேன், உங்களை தங்கமா தாங்குவேன். நீங்க எந்த கவலை இல்லாம சந்தோஷமா இருக்கணும். என்ன சரிங்களா மருமகனே? ஆட்டும் மாமனாரே ஆட்டும். சரி அப்பா மாமா கிளம்பட்டுமா? கிளம்புறீங்களா? கிளம்பணுங்களா மருமகனே? வந்த இடத்துல அப்படியே இருந்துட முடியாது பாத்தீங்களா? வெளியே என் சம்சாரமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன். சரி போயிட்டு வாங்க. போறதுதான் போறீங்க, அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கழட்டி கொடுத்துட்டு போங்களேன். ஆத்தி ஆள விடுங்க சாமி. மருமக பிள்ளை ரொம்ப சேட்டை பிடிச்சவரா தான் இருக்காரு. மாமனாரே அது என்னோட வேட்டி சட்டை. மருமகனே அதான் பதிலுக்கு உங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்துருக்கேன், மோதிரம் கூட போட்டிருக்கேன். இந்த ஒன்றை விட்டு கொடுத்துருங்களேன். விட்டு கொடுக்கணுமா? விட்டு கொடுத்துருங்க, ஓடிடுறேன். இப்ப போயிட்டு அப்புறமா வரேன், தலை பொங்கலுக்கு சீர் கொண்டு வரேன். சரி போயிட்டு வாங்க, அந்த சட்டையை மட்டுமாவது கழட்டி கொடுத்துட்டு போங்களேன். இதுக்கு மேல இங்க இருந்தா மாமனாருக்கு ஜோலி முடிஞ்சு போகும். நான் கிளம்புறேன். யோ மாமா நில்லியா? மருமகனே போயிட்டு வரேன், பொங்கலுக்கு பாப்போம். தங்க பிள்ளை தங்க பிள்ளை. அப்பத்தா ஏன் அப்பத்தா, இந்த வீடு நல்ல வசதியா இருக்குல்ல? பாரு, அடுப்படிக்குள்ளேயே பாத்திரத்தை எல்லாம் எடுத்து போட்டு கழுவுறதுக்கு சிங்க் எல்லாம் இருக்கு. முன்னாடி நம்ம இருந்த வீட்ல எல்லாம் பாத்திரத்தை அள்ளி போட்டு கொள்ளையில போய் தான் விளக்கணும்னு. அதெல்லாம் கிடக்கட்டும். ஆமா பேர நைட்டு ஏன் இங்க தங்கல? நீ என்ன பேசுற? அவர் பணக்கார வீட்டு பிள்ளை, வசதியா வளர்ந்தவர். இங்க எல்லாம் எப்படி தூங்குவாரு? ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு தெரியுமா என் வீட்டுக்காரரு? சப்புன்னு அரைஞ்சிருவேன் பாத்துக்க. இன்னும் ஏதாவது மழுப்பி மழுப்பி பேசிக்கிட்டு இருந்தேனா? என்ன அப்பத்தா? நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேர முகம் சரியில்லை பேர முகம் சரியில்லைன்னு. நீ என்னமோ கதை விட்டுக்கிட்டு இருக்க என்கிட்ட. என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள? ஒன்றும் இல்லை அப்பத்தா. என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறாத வேண்டியலா. என்ன நடக்குது சொல்லு. கல்யாணம் முடிச்சதுல இருந்து உங்களுக்குள்ள இன்னும் ஒன்றும் நடக்கல, அப்படித்தானே? என்ன அப்பத்தா இப்படி எல்லாம் கேட்குற? நான் கேட்காம வேற யாரு கேப்பா? வேற யாரு கேட்பாங்கிறேன். இப்ப சொல்றேன், முடி இப்படி சாயவா? ஏன் அப்பத்தா வயிற பையாம உன்னை கொஞ்சம் வாங்களா? நான் அன்னைக்குல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு. வாயை திறந்தையா? நேத்து பாரு, தூங்க வந்தவர் விருட்டு நினைச்சு வெளியே போயிட்டாரு. எனக்கு திக்குன்னு ஆயிப்போச்சு பேர வெளியே கிளம்பவும். சரி அந்நேரம் உன்னை எழுப்பி எதுவும் கேட்க கூடாது, அப்புறம் தூங்க மாட்டேன் வைக்க மாட்டேன்ட்டு காலையில காப்பான்ட்டு இப்ப கேட்டுட்டு இருக்கேன். மரியாதையா சொல்லு, என்ன நடக்குது உங்களுக்குள்ள? சொல்லு. நீயும் பேரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இல்ல, அதானே?
ஓன்னா என்ன காரணம், என்ன பிரச்சனை? அது வந்து அப்பத்தா, கல்யாணத்து அன்னைக்கு நைட்டு நாங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பிள்ளை பெற்று கொடுன்னு கேட்டாரு. சரி, நான் ஒரு 2 வருஷம் போகட்டும்னு சொன்னேன். அதுக்கு கோச்சுக்கிட்டாரு. என்னடி அநியாயமா இருக்கு? ஒரு ஆம்பளை புருஷன் பிள்ளை பெற்று கொடுன்னு கேட்டிருக்காரு, நீ 2 வருஷம் போகட்டும்னு சொல்லியிருக்க. உனக்கு அதை விட வேற என்னடி வேலை? ஏன் அப்பத்தா, கல்யாணம் முடிச்சா பிள்ளை பெற்று கொடுக்கறது தான் வேலையா? எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு அப்பத்தா. என்ன கனவு? நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்ல அப்பத்தா, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகணும். இப்போ பரீட்சை வேற வருது. இந்நேரம் போய் குழந்தை உண்டாயிருச்சுன்னா அப்புறம் பரீட்சை எழுதிடலாம். ட்ரைனிங் எல்லாம் போட்டாங்கன்னா அட்டன் பண்ண முடியாது அப்பத்தா. எனக்கு வேற எங்கள் மாமாவோட ரெக்கமெண்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். கண்டிப்பாக என்னை ட்ரைனிங்க்கு கூப்பிட்டுருவாங்க அப்பத்தா. நான் போகணும்ல. அப்போ போய் நான் குழந்தை உண்டாயிருந்தேன்னு வை, எப்படி போக முடியும்? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்பத்தா. வெண்ணிலா, நீ அறிவோட தான் பேசுறியா? ஏன் அப்படி சொல்கிற? ஏண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கடையில் வேலை பார்த்த, சம்பளம் பத்தல, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன், கிடைச்சது, வேலையும் பார்த்தேன். இப்போ தங்கமா ஒரு மாப்பிள்ளை உன்னை தாங்கிறதுக்கு வந்திருக்காரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுப்பியா? அதை விட்டு போட்டு கனவு கற்பனைன்னு இருக்க. உன்னை என்ன சோத்துக்கு வழி இல்லாத இடத்துலயா கட்டி கொடுத்துருக்கு? உட்காந்து சாப்பிட்டாலும் 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அப்படிப்பட்ட வீட்டில் கட்டி கொடுத்துருக்கு. மாப்பிள்ளையும் தங்கமான மாப்பிள்ளை. இன்னும் உனக்கு வர என்ன வேணும்? இன்னும் போலீஸ் ஆக போறேன்னு இருக்க. சரி, பேர என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு, நீ இப்போ பிள்ளைய பெற்றுக்கொடு, எப்படி நீ பரீட்சை எழுதுனா ரிசல்ட் வந்து ட்ரைனிங் போய் கவுன்சிலிங் போய் நீ போஸ்டிங் வாங்குறதுக்கு இருந்தான்னு 1.5 வருஷம் ஆயிரும், அதுக்குள்ளே நீ பிள்ளைய பெற்றுடலாம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றது சரித்தே. அவர் கணக்கு கொஞ்சம் பிசகி போச்சுன்னா என்ன செய்யறது? எல்லாருக்கும் உடனே பிள்ளை வந்துருமா என்ன? கரெக்டாக நானும் பரீட்சை எழுதி எனக்கு ட்ரைனிங் போகிற நேரம் வயிற்று தள்ளிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன செய்வேன்? அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். இங்கே பாரு, திரும்பவும் சொல்கிறேன், நீ வேலைக்கு போய் தான் ஆகணும்னு இப்போ ஒன்றும் இல்லை. ஏன் சொந்தமாக வீடு வாங்கினதும் தலைகால் புரியாமல் ஆடுறியோ? மற்ற செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? வீட்டு வாடகை தானே மிச்சமாக இருக்கு. இன்னும் தம்பி தங்கச்சிக்கு படிப்பு முடியுது, காலேஜில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு அதுக்கு நகை நட்டு எடுக்கணும். அதுக்கெல்லாம் என்ன காசு வச்சிருக்கியோ? பெருசாக பேசுகிற. நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? நீ அதைத்தான் பார்க்குற. உன் தம்பியும் பார்க்குற, உன் தங்கச்சியும் பார்க்குற, எங்களை பார்க்குற, எல்லாரையும் பார்க்குற. உன் வாழ்க்கையை பார்க்குறியா? உனக்கு தாலி கட்டின உன் புருஷனோட வாழ்க்கையை பார்க்குறியா? ஏண்டி, உனக்கு பார்த்து பார்த்து செய்கிற அந்த பிள்ளைய முகம் வாட விட்டுட்டு நீ உன் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் செஞ்சு என்ன பிரயோஜனம்? உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போறது யாரு? உன் தம்பியா, தங்கச்சியா, இல்லை உன் புருஷனா? நீ வேலைக்கு போனேன்னா சம்பளத்தை கூட பாதி உங்கள் வீட்டுக்கே கொடுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு ஆம்பளை என்னடி செய்யணும் உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பத்தா. இப்போ தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கூட படிப்பை நானே பார்த்துக்கிறேன்னு தான் அவர் சொல்கிறாரு. அட கிறுக்கி, இதுக்கு மேலே உனக்கு என்னடி வேணும்? அது எத்தனை நாளைக்கு சரியா வரும் சொல்லு? என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி காட்டிட்டாருன்னா இதுன்னா என் சம்பளம், என் வேலைன்னு போயிடும். அப்படியெல்லாம் சொல்லி காட்டுற ஆளாடி அவரு. பாரு, உங்க அப்பன் நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டான்ட்டு கட்டிலு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் நம்புட்டையும் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டாரு. ஏன் நீ கேட்டா வாங்கி கொடுத்தாரு? இல்ல. பாரு, பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு உன்னால பெற்று கொடுக்க முடியலைன்னா அப்புறம் நீ பொம்பளை பிள்ளையா இருந்து என்ன பிரயோஜனம்? எங்களை பார்த்துக்கிட்டே ஓ வாழ்க்கையை கோட்டை விட்டுறாதத்தா. கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த பிள்ளைய முகம் வாட வச்சுக்கிட்டே இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, பார்த்துக்கோ. வெண்ணிலா, அப்பத்தான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையை நீ பாரு. இந்த பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். அப்பத்தா அப்படி சொல்லாத அப்பத்தா. யாத்தே, இதுல அழுகிறதுக்கு ஒண்ணும் இல்லத்தே. இங்க பாரு, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பிள்ளைகளை தாங்கிக்கிட்டு இருப்ப சொல்லு? உங்க அப்பையன் பொறுப்பு இல்லாமலே இருந்துட்டான் இத்தனை வருஷமா. இனிமேலாம் அவனுக்கு பொறுப்பு வரும்னு எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நீ எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த பிள்ளைகளை உன் பிள்ளைங்க மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்ப? அதுகளும் பாரு, இந்த வளர்ந்து காலேஜுக்கு போற வயசு வந்துருச்சு. என்ன இன்ஜினியரிங் டாக்டர்னு படிக்க வச்சா தான் படிப்பா? ஒரு டிகிரியை படிக்க வைப்போம். அதுகளும் உன்னைய மாதிரி கவர்மெண்ட் பரிச்சை படிச்சு எழுதி சாமர்த்தியம் இருந்தா வேலை வாங்கட்டும். இல்லாட்டி படிச்ச படிப்புக்கு என்ன உண்டோ அதை பார்க்கட்டும். ஏன் உன்னையெல்லாம் உங்க அப்பன் தங்கத்தட்டுல வச்சா தாங்கினா இக்காடும் கட்டும் போகட்டும்னு தானே விட்டுட்டான். நீயா தானே தத்தி தத்தி படிச்சு இந்த பாரு கவர்மெண்ட் வேலையும் வாங்கிட்ட. உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் உன் தம்பி தங்கச்சிகளுக்கு இருந்தா அதுக்கு பிழைச்சு கிடட்டும். அதுக்காக உன் வாழ்க்கையவும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த பிள்ளையையும் நீ ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்க? பேராண்டியை பார்த்தா வீட்டுக்கே செல்ல பிள்ளை மாதிரி தெரியுது. அந்த பிள்ளை முகம் வாடினதுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. என் கண்ணுக்கு பட்ட மாதிரின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டுச்சு. என்ன ஏதுன்னு கேட்டு தோண்டி துருவ ஆரம்பிச்சாங்கன்னா போச்சு, பார்த்துக்க. உனக்கு இப்போ பேரன் சொல்றதெல்லாம் ஒரு மாதிரியாத்தான் தெரியும். ஆனால் உனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துட்டா அந்த சந்தோஷமே தனி வெண்ணிலா. எப்பவும் இந்த குடும்பத்தோட பாரத்தை உன் தோல்லையும் தலையிலையும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத. இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு நீ நிம்மதியா இருக்க பாரு. என் பேத்தி இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. இந்த மேலாவது அவ சந்தோஷமா நிம்மதியா இருப்பான்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ ஏன் உன் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல அப்பத்தா. பாரு, உனக்கு என் பேரன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு, இல்லாம இருக்குமா?
அப்படின்னு அவர் விருப்பத்துக்கு இறங்கி போத்தா. எனக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுன்னு ஒரு புருஷன் கேட்கறது தப்பா? சும்மாவே அந்த பிள்ளை உன்னை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல நீ ஒரு பிள்ளைய வேற பெத்து கொடுத்துட்டேன்னு வை, உன்னை கீழே இறக்கியே விட மாட்டாரு. அதுக்கப்புறம் நீ வைக்கிறதே சட்டம், நீ எழுதுறதே தீர்ப்பு. அப்போ உன் தம்பி தங்கச்சிகளுக்கு இதை செய்ய அதை செய்யன்னு கேளு, நல்லா செய்வாரு. நீ கேட்கவே வேண்டாம். இந்த நீயே சொல்ற, இப்பவே எல்லாம் செய்யறேன்னு தான் சொல்றாரு. அப்ப எதுக்கு தான் நீ தேவையில்லாம இப்படி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அப்பத்தா நான் இல்லைன்னா நீ என்னாவ, பிள்ளைங்க என்னாவாங்கன்னு ஒரே குழப்பமாவே இருந்தது. அப்பா மட்டும் ஒழுங்கா இருந்தா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுவேனா, இப்படி எல்லாம் நினைப்பேனா சொல்லு? எனக்கு மட்டும் வாழணும்னு ஆசை இருக்காதா? யாத்தே, இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்கு புருஷன் அப்படிப்பட்ட புருஷனும் கிடையாது. நீ கேட்காமலே உனக்கு இவ்வளவு செய்யறவரு, நீ கேட்டேனா அவர் எவ்வளவுதான் செய்ய மாட்டாரு உனக்காண்டின்னு. அந்த குடும்பமே நல்ல குடும்பம். நீ ஏதாவது ஒரு முடிவெடுத்து அந்த குடும்பத்தை கலங்க வச்சிடாத. தம்பி தங்கச்சின்னே பாத்துக்கிட்டு இருக்காத. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா உடனே அம்போன்னு விட்டுருவாங்க. கடைசியில நீ தான் தனியா நிக்கணும். உன் புருஷன் பின்னாடி போற வழியை பாரு. வீடு வாங்கினது போக மிச்ச காசை பேரன் பேங்க்ல டெபாசிட் போட்டு கொடுத்துருக்காருல, அதுல வர்ற வட்டியை வச்சு நான் வீட்டு செலவை பாத்துக்கிறேன். இப்ப வாடகை கொடுக்குற வேலையும் மிச்சம். அப்புறம் நீ வாங்குற சம்பளத்தை நீயே வச்சுக்கோ. வெண்ணிலா கொடுக்க மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறான்னு உங்க அப்பன் கிட்ட சொன்னா உங்க அப்பனும் ஏதாவது 4 காசு கொடுப்பான். நான் பாத்துக்கிறேன் இந்த குடும்பத்தை, நீ போய் உன் குடும்பத்தை பாரு. அப்பத்தாவுக்கு ஏதாவது வழி இல்லைன்னா உன்கிட்ட கேக்குறேன், நீ செய். அப்படியே அப்பத்தா சொல்றேன். ஆமாத்தே, நீ இப்படி இறக்கி வைக்காம சுமந்துக்கிட்டே இருந்தேன்னா உங்க அப்பனுக்கு என்னைக்கும் பொறுப்பு வராது. உன் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் பொறுப்பு விட்டு போயிடும். ஆமா, இங்க பாரு, அப்பத்தா சொல்றத கேளு. அப்பத்தா உனக்கு நல்லதுக்குதான் சொல்லுவேன். இப்ப சோறு ஆக்கியாச்சு, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து போட்டு தாரேன். நீ பேரனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. பேரன் இப்ப ஆஸ்பத்திரியில தானே இருப்பாரு, அது சாப்பாட்டு நேரம் தானே, போய் கொடுத்துட்டு 4 வாரத்தை நல்லா பேசிட்டு வாப்போ. அப்படியா சொல்றேன்? ஆமாத்தே, உன் வாழ்க்கைய பாரு. போதும், இந்த குடும்பத்துக்காக நீ உழைச்சதெல்லாம் போதும் தே. நிம்மதியா இருக்க பாருடி ராசாத்தி. போய் நல்ல முகத்தை கழுவி தலையை சீவி ரெடியாகு போ. அந்த சாப்பாடை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தாரேன், ஒரு கூடையில போட்டு எடுத்துட்டு போ. நல்லா சிரிச்சு வச்சு இரு. அம்பிட்டுதேன் என் ராசாத்தி, நல்லா இருக்கணும் தே. நீ போய் முகத்தை கழுவிட்டு போ. சரி அப்பத்தா. சின்ன சிறுசுக சந்தோஷமா இருக்கணும் தே, சரியா? உன் புருஷன் ஒரு பிள்ளை கேட்டாருன்னா 2 பிள்ளைய பெத்து கொடு, 2 பிள்ளை கேட்டாருன்னா 4 பிள்ளைய பெத்து கொடு. உன்னைய இறக்கி விடாம உள்ளங்கையிலே வச்சு தாங்குவாரு. சரி அப்பத்தா. போ, அப்பத்தா இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன். போ. சரி. வெண்ணிலா, ஏ கிளவி, நீ உங்க வீட்டுல இருக்கவே மாட்டேன். என்ன எனக்கு என்ன, நான் ஊரை சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அம்மா எங்க சீவி சிங்காரிச்சுக்கிட்டு கிளம்பிட்டேன், தலையில பூவை காணும். ஐயோ, வைக்கலையா? அதான கேக்குறேன், புது கல்யாண பொண்ணு தலையில பூ இல்லாம எப்படி? சரி, எங்க போற? போகும்போதே உன்னைய பாத்துட்டேனா, நீ எங்க போறேன்னு வேற கேட்டுட்டியா? போற காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். என் முகத்துல முடிச்சிட்டு போன காரியம் சக்சஸ் தான். ஆமா, கிழிஞ்சது, போய் பார்த்தாதான் தெரியும். சரி, எங்க போற சொல்லு. என் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஏன், அவர் தான் கார் வச்சிருக்காருல, நீ வான்னா ஓடியாந்துட போறாரு. அதுக்கு இந்த வெயில்ல நீ நடந்து போக போறியாக்கும்? இல்ல கிழவி, இந்த ஆட்டோல தான் போறேன். அந்த தெருமுக்குள்ள போய் ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவேன். வரும்போது ஜம்முன்னு கார்ல வந்துருவேன்ல. என் வீட்டுக்காரர் என்னை நடக்க விட மாட்டாரு. வானா கொண்டு வந்து விடுறேன்னு கொண்டு வந்து விட்டுருவாரு. அதுக்கு அவரே வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு போகலாம்ல. இன்னும் தகராறு தீரலையாக்கும்? தகராறா? என்ன தகராறு? எனக்குன்னு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? நான் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் தா. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ உன் இஷ்டத்துக்கு கதையில கதை என்ன, வழிய விடு நகலு. நீ நிறுத்து. உன் புருஷன் உன்னைய பிள்ளை பத்து கொடுங்கிறாரு, நீ மாட்டேன்னு ஒரு 2 வருஷம் ஆகட்டுங்கிற, அதானே? ஏ கிளவி, உனக்கு எப்படி தெரியும் இது? எங்க அப்பத்தா கிட்டே நான் இப்பதான் சொன்னேன். எங்க அப்பத்தா எதுவும் சொல்லிச்சா என்ன? உங்க அப்பத்தா நல்லா வாயை திறந்துருவா. கிளவி நில்லு. அப்பனா எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு தெரியாம ஊருக்குள்ள எந்த வீட்டுலயும் எந்த விஷயமும் நடக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல எனக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்குமா? கிளவி, உன் புராணத்தை நிறுத்து. எப்படி தெரியும்னு மட்டும் சொல்லு. நேற்று நைட்டு நீயும் உன் புருஷனும் பேசும்போது ஒட்டு கேட்டேன். ஏ கிளவி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் புருஷன் கூட நான் பேசுறத நீ ஒட்டு கேட்டிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? அசிங்கமா இல்லை உனக்கு? ஆமா, அப்படியே நீங்க கொஞ்சம் கொலாவிட்டீங்க. நான் ஒட்டு கேட்டு அசிங்கப்பட்டு போறதுக்கு நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி பேசுறத ஒட்டு கேட்கறது தப்பு இல்ல. இங்க பாரு, நான் ஒன்னும் தப்பான எண்ணத்துல கேட்கல. லூசு கிளவி, நீ கேட்டதை தப்புன்னு சொல்றேன், இதுல தப்பான எண்ணத்துல கேட்கலன்னு விளக்கம் வேற கொடுக்குறேன். இல்லாட்டி என்ன பிரச்சனைன்னு நீயும் சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் நாங்க எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு கூறுகட்ட கிளவி. சரி, இப்ப என்ன பஞ்சாயத்து தீர்ந்ததா இல்லையா? உன்னைய இரு, ஒரு நாளைக்கு இருக்கு உனக்கு. இப்பதான் எங்க அப்பத்தா அட்வைஸ் பண்ணியிருக்கு, நான் அதான் போறேன். ரொம்ப சளைச்சுக்கிற. ஆமா கிளவி, அவர் இறங்கி வர்ற மாதிரியே தெரியல. நான் தான் இறங்கி வரணும் போல. நீ எல்லாம் ஒரு போலீஸா, புத்திசாலி பிள்ளையா? ஏன் கிளவி அப்படி சொல்ற? இன்னைக்கு நீ இறங்கி போனேன்னு வச்சுக்கோ,
வருஷம் பூரா நீ இறங்கி போய்கிட்டே தான் இருக்கணும். அப்பத்தான் சொல்லுது இறங்கி போறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு. இறங்கி போறதுல தப்பு இல்லதான். எந்த விஷயத்துக்கு இறங்கி போறதுன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. நீ உன் கனவை விட்டு கொடுத்து தான் இறங்கி போகணும்னா அப்புறம் வருஷம் பூரா உன் கனவை நீ விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் நீ விட்டு கொடுத்தேனா அதுக்கப்புறம் ஆயுசு முழுக்க நீ விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். உன் புருஷனை பார்த்தா ரொம்ப பிடிவாதக்காரர் மாதிரி தான் தெரியுது. அவர் காரியத்தை சாதிக்கிறதுக்காக எவ்வளவு பிடிவாதம் வேணாலும் பிடிப்பாருங்கிற மாதிரி தான் அவர் முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கேன். இப்போ என்ன கிளவி செய்யணுங்கிற? உங்க அப்பத்தா எப்பவும் உன் புருஷனுக்கு தேன் சப்போர்ட் பண்ணுவா. ஏன்னா நீ வாக்கப்பட்டு போன இடம் பெரிய இடம்ல, நாளைக்கு உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு அப்படி பேசுவா. அவளுக்கு அவ பேத்தியை விட பேரந்தே முக்கியம். அப்புறம் ஆனா எனக்கு நீ தான் முக்கியம். நீ இப்ப என்ன சொல்ல வர? ஒழுங்கா சொல்லு. அதான் சொல்றேன், இந்த விஷயத்துல நீ விட்டு கொடுத்துறாத. அவர் பிடிவாதக்காரருன்னு நீ தான் சொல்ற, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் விட்டு கொடுக்காதன்னா அப்ப காலம் பூரா நாங்க 2 பேரும் இதே மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றியா? அதுக்குதான் எங்க அப்பத்தான் நீ இறங்கி போன்னு சொல்லுது. நானும் அதைத்தான் சொல்றேன். ஆனா அந்த இடத்துல உன்னோட புத்திசாலித்தனத்தை நீ பயன்படுத்தணும்னு சொல்றேன். புரியலையே. இங்க வா, புரியுற மாதிரி நான் சொல்றேன். கொஞ்சம் குடிடி, எனக்கு எட்ட மாட்டேங்குது. மாடு மாதிரி வளர்ந்துருக்கா. வையாத கிளவி. சொல்லு. ஏ கிளவி, என்ன இப்படி சொல்ற? அவர் டாக்டரு, கண்டுபிடிச்சிருவாரு. இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கிளவி அப்படியா சொல்ற? ஆமா, அப்படித்தான் சொல்றேன். நீ விட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கணும், இறங்கி வந்த மாதிரியும் இருக்கணும். அதே நேரம் நீ தான் ஜெயிக்கணும். அதுக்கு இது ஒண்ணுதான் சரியான வழி. கிளவி அவர் கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோ, கொன்றுவாரு. நீ போலீஸ் தானே, உனக்கு கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருந்தா மாட்டிக்கிடாத மாதிரி செய்யி. இதை மட்டும் நீ செஞ்சேனா நீ நினைச்சதும் நடந்துரும், அவருக்கும் மனசு கஷ்டப்படாது. ஆனா கிளவி, அவரு என்னைய உனக்கு புத்திசாலித்தனம் பத்தாது, நீ போலீஸ் வேலைக்கெல்லாம் லாயக்கு இல்லைன்னு மட்டம் தட்டினாரு. மட்டம் தட்டிட்டாரா? சரியாத்தான் சொல்லியிருக்காரு. ஏய் கிளவி, என்ன அப்படின்னா இந்த விஷயத்துல நீ புத்திசாலிங்கிறத நிரூபிச்சிரு. முதல்ல தலை நிறைய பூ வச்சுட்டு போ, கிளம்பு. கிளவி, நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, பலி நீதான். அதான் உன் புருஷன் சொன்னது தப்பே கிடையாது. நீ ஒரு மக்கு தான், போலீஸ் வேலைக்கு நீ லாயக்கே கிடையாது. கிளவி, குன்றே உன்னைய. அப்படின்னு போத்தா, நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாரு. மாட்டிக்கிடுறதும் மாட்டிக்கிடாததும் உன்னோட சாமர்த்தியம், உன்னோட சமத்து. ஆனா நான் சொன்ன மாதிரி செஞ்சேனா உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, உன் புருஷனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கும் வேலை நடந்துரும், உன் புருஷன் மனசும் கஷ்டப்படாது. யோசிக்கிறேன் கிளவி, நீ சொன்னத. இது ஒண்ணுதான் சரியான வழி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் சொன்னதுக்கு சம்மதம்னா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போய் உன் புருஷன்கிட்ட பேசு, ராசி ஆகு. இல்லைன்னா காலம் பூரா மூளையில உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இரு.